வெளியில வரும். இரண்டே முக்கால் ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான், இரண்டே முக்கால் ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான். இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அருமைக்கிட்ட முண்டங்கள். தயவு செய்து அதனால் மக்களே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். நிச்சயமாக 2026 நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருக மூதேவி வருக. இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரலாறு நம்மளை வரவேற்கிறது. ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம். மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்ட யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். எங்க கூட்டணியில் வர சார் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமா அதிமுகவுடனான கூட்டணி இல்ல அப்படிங்கறத டிவிக்கே உறுதி செஞ்சிருக்கிறாங்க. 2 லாலிபப்பு, இங்க ஒரு நீ சும்பிக்க, இங்க நீ சும்பிக்கா. இப்படி எனக்கு பச்சை, உனக்கு பச்சையா? எனக்கு பச்சை. இதுலயும் சண்டை. ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. போங்கப்பா போங்க, எல்லாரும் 10 பைசா போட்டு போங்க, இல்லைன்னா என் பணத்தை தாண்டி தான் போகணும். சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடக்கிறது. என்ன மாதிரியான விஷயங்கள் தீர்மானங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட இருக்குது? தரப்பு முதல் தடவை அந்த பொதுக்குழுல என்ன பேசுறதா இருக்காரு? நிர்வாகிகளுக்கு அடுத்த கட்டமா என்ன மாதிரி? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால் தான் சரி, 5 பைசா கிடையாது. இந்த ஆல்பத்துல நீ இடம் முடிச்சிடாரு. நீ ஆல்பத்தை கட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. உருவாக்கி, ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி. அழக்கூடாது. நீ அழுற? நீ தாதாடா டான், கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா. இது அனைத்திற்கும் அடித்தளம் ஒரு மனிதர் மட்டும் தான். அவருடைய வழிகாட்டுதலும் தியாகமும் மிகவும் பெரியது. கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. களவாணி பசங்களா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த மேடைகளை நின்று திமுக மேடைகள்ல நீயே ஒரு புறம்போக்காக இருக்கக்கூடிய, நீயே ஒரு மேடை போட்டு மேடைகளை நின்று பேசக்கூடிய அந்த செம்ப, இந்த சாணியை உனக்கு உருவாக்கி தந்த மண் இந்த திராவிட மண், மறந்துடாது. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. மூர்த்தி சார், அவனோட முறையான்னு நினைக்கிறேன். சிரிப்பா அது போசல். ஏய் போடா, சிரிப்பு போங்க.
இது ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கும். இங்க பாருங்க ரவுடிங்க. ஐயோ ரவுடி மாதிரியே இருக்கடா உன் மூஞ்ச பக்கறப்ப. எனக்கு தைரியம் இருந்தா கை வைங்க, நான் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சின்ன பையன் என் மேல கை வச்சு விட்டா, எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சுமா. எது சிங்கமா? தைரியம் இருந்தா கை வைங்க, நான் தலைவரை பார்த்துருவோம். உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? யாரு ஓடுனது? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, வருக வருக வருக. தலைவரின் தலைமை உரை. உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ், உலக நாயகர்கள் போய் ரெட் ஜெயின்ல சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. எங்க தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜெயின்ல 500 கூட சம்பளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஏன்னா தூக்கி எறிக்கு தானே வந்திருக்காரு உங்களை. அவன் மென்டல். நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், அவன் எங்க கிரான பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை கீழ்பார்க்க ஆஸ்பத்திரியில் விடும். 2026 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. மகத்துவமிக்க இயல்புகளை கொண்ட நம் தலைவரின் அமைதிதான் இன்றைக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையை இந்த சென்னை மாமல்லபுரத்தை நோக்கி திருப்பி இருக்கிறது. எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க. பிரச்சனை இல்லை. பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும். இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யார் ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் போது நீங்க ஓடுனீங்களே, அப்படியே ஓடுனாங்க. அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? சிபிசிஐடி அலுவலகத்தில் கருணாநிதிக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திமுக தொண்டர்களும் மற்றவர்களும் தவித்தனர். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு ஒற்றை நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருந்தார் கருணாநிதி. கருணாநிதி கைது செய்யப்பட்ட செய்தியையும் காவல்துறை தன்னை தேடுவதையும் கேள்விப்பட்ட சென்னை மேயர் மு.க. ஸ்டாலின் தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு வந்து நீதிபதி அசோக்குமாரிடம் சரணடைந்தார். யாரு ஓடுனது? எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். வன்மமா இருக்கிறார். டே வன்மமா இருக்கிற நீங்க தான்டா, அயோக்கிய பயல்களே, நீங்க தான்டா வன்மமா இருந்தீங்க. 3 நாள் இரங்கல் அறிக்கை சொல்வதற்கு துப்புள்ளாத நாயே, நீ என்ன வந்து வன்மத்தை பத்தி பேசுற? வன்ம குடோனே விஜய் தான்டா. உன்னையெல்லாம் முட்டி தட்டாம முதுகு தண்டனை 4 மிதி மிதிக்காம காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் உன்னை அப்படியே விட்டாருவாரு. ஜெயலலிதா காலமா இருந்திருந்தேன்னா உன்னை உள்ள வச்சு நசுங்கி இருப்பாங்க. ஒருத்தன் கூட வெளியே நடமாடி இருக்க முடியாது. ஆதவர்ஜனாவுக்குலாம் வந்து இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, 100% வெற்றி நமக்கு. வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. ரவுடி அரசியல் 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும். கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா.
இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குன அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபா கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு ஒரு பெண்களை பார்த்தா முதல்ல எங்க வாயில வருது அறிவு புண்டைங்கிறது சுத்தமா இல்லையா? அப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டம் துண்டமா தூக்கி எரியணும்னு தோணும். இந்த ரெயின்போ செடியா பசங்க இருக்காங்க, விஜயோட ஊம்பலனாக்கா தூக்கமே வராது. டெலிட் பண்றதுக்குள்ள இங்க ஒரு நாதேரி முண்டை, தேவடியா முண்டை, அந்த முண்டை, இந்த முண்டைன்னு உனக்கு. தம்பி விஜய், நீ பிறக்கும் போது உனக்கு பிறந்த சர்டிபிகேட் தந்ததே திராவிட முன்னேற்ற கழகம். ஞாபகம் வச்சுக்க. நீ அழிக்கணுமா அதை தொட்டு கூட உன்னால பார்க்க முடியாது. நீ வேணா திரிசாவை வேணா தொட்டு பார்க்கலாமே தவிர தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டு மக்களையோ யாரையுமே தொட்டு பார்க்க முடியாது. நீனே மனைவிக்கு தெரியாம கள்ளக்காதல் உறவோட இருக்கா. நீ எப்படா திமுக ஒழிக்க முடியும்? நாய போச்சடா, போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ண? என் நெஞ்சில் குடியிருக்கும் மாமா. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்டே வரல. அதுக்குள்ள ஸ்ட்ரைக்கு